அன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறார், நான் சொன்னேன், தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10 லட்சம் அடியாக இருக்கிறாங்க. இந்த 10 லட்சம் அடியார்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டால் 7 எம்எல்ஏவை எடுக்கலாம். ஆனால் யாரா ஒத்துமை இருக்குதா? இவரை கண்டா அவர் ஆகாது, அவரை கண்டா இவர் ஆகாது. ஊருக்கு 4 கட்சி சிவனடியார்களில். ஆமாம், அவர் எனக்கு ஆகாது, இவர் எனக்கு ஆகாது. எப்படியா அப்புறம் சைவம் கோயிலை அடிக்கிறான், தேவாரம் மர அடியாரை கிளப்பி எந்திரி எந்திரி பாடாத எந்திரி அப்படிங்கிறான், கைலாயவாத்தியம் வாசிச்சா பிடுங்கி வைக்கிறான், உழவார் பணி செய்யாதேன்னு சொல்கிறான், பெண்களை கண்டா பட்டையும் கொட்டையும் போட்டு ஊரை ஏமாத்திரியான்னு எழுத்த வீட்டுக்காரன் சொந்தக்காரெல்லாம் திட்டுறான், உங்கள் வீட்டுக்காரர் உங்களை அடித்து விரட்டுறான், அசைவம் சாப்பிட்லன்னா நீலாம் வர முடியுங்கிறான், உத்திராட்சத்தை போட்டியே எப்படி உன் பிள்ளை கல்யாணம் ஆகும் கேட்குறான், கல்யாணம் ஆன பிள்ளைக்கு போட்டால் எப்படி இந்த குழந்தை பத்துக்கு குடும்பம் நடத்தணும்னு கேட்குறான். சரி, கிளவியானவரை போட்டால் இந்த வயசில் போட்டியே நியாயமாங்கிறான். என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. நாங்கள் ஒரு பக்கம் திருநீரை பூசு, ருத்ராட்சத்தை போடு, சிவபெருமான் நாமத்தை சொல்லுங்கிறான். ஒருத்தன் ஐயோ சிவனை கும்பிடாத குடும்பமே ஆடி போயிருங்கிறான். அவன் ஆடலைன்னா நீ ஆட தெரியல. பெண்கள்லாம் ருத்ராட்சம் போடக்கூடாது, பெண்கள்லாம் நீங்கள் வரக்கூடாது, கோயிலுக்கே வரக்கூடாது அப்படிங்கிறான் ஒரு கூட்டம். திருவாசகத்தை பாடாதே, தேவாரம் சொல்லாத அப்படிங்கிறது ஒரு கூட்டம். ஒரு காலத்தை ருத்ராட்சம் வாங்கணும்னா 2 கிலோமீட்டர் நடந்து போகணும், ஒரு தேவாரம் வாங்கணும்னா 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். இன்னைக்கெல்லாம் எல்லாம் விற்கிது வாசல்லையே, ரூபாய்க்கு 4 வாங்கி கழுத்தை கட்டு, அடுத்த நாளே கழட்டி எரிஞ்சுவிடு. இந்த பச்சை குத்துறது அதே மாதிரி தான், எல்லாம் குத்திக்கிறது. எதுக்கு குத்துறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த லட்சணை போடுற இந்த தாத்பரியத்தை சொல்ல